பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா, ஆரோக்கியம் உள்ள வார்த்தைகளை பேசணும் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணமா ஆபிரகாம் இருக்காரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ஏக சுதனம் நேச குமாரனமாகிய ஈசாக்க நீ எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயம் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் யாருக்கிட்டையும் சொல்லல, சொந்த மனைவி கிட்ட சொல்லல, பெத்த பிள்ளைகிட்ட சொல்லல, கூட இருக்க வேலைக்காரங்க கிட்ட சொல்லல, எதையுமே சொல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி வேலைக்காரங்களோட நடந்து போறார். போயிட்டு நானும் என் பிள்ளையாண்டானும் திரும்ப என்ன பண்ணுவோம், நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல அவர் பாருங்க, ஆரோக்கியம் உள்ள நாவு. அவர் சொல்லல, நான் இந்த மாதிரி என் பிள்ளைய நான் பலி செலுத்த போறேன், நான் போய் பலி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. பாருங்க, அவர் நம்பிக்கையோட சொல்றாரு, நல்ல வார்த்தைகளை சொல்றாரு, நாங்க போயிட்டு திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ வேலைக்காரங்களை ஒரு இடத்துல நிறுத்திட்டு, நாங்க போயிட்டு நாங்க திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லி. பிள்ளை கேட்கிறான், அப்பா நெருப்பு இருக்கு, விறகு இருக்குது, பழி கொடுக்க பழியுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ பையன் கேட்கிறான். அதுக்கும் ஆபிரகாம் என்ன சொல்றாரு, அழகா பதில் சொல்ல, அது கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, எந்த இடத்துலயுமே அவர் நெகட்டிவா பேசல. ஆண்டவர் பார்த்துக்கல, அவர் மேல உள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம், நல்ல வார்த்தைகளை பேசுறார். வேலைக்காரங்க கிட்டையும் சொல்லிட்டு வராரு, பிள்ளைகிட்டையும் ஆண்டவர் பார்த்துக்குவார், கவலைப்படாதவா போலாம் அப்படின்னு சொல்லி. ஆம்பரியமானவர்களே, இன்றைக்கும் கூட சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்களை தெரிந்து கொண்ட, உங்களை உருவாக்கின, உங்களை வேறு பிரித்த, உங்களை தேடி வந்த தெய்வம் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து நெகட்டிவா நீங்க பேசாம நல்ல வார்த்தைகளை, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று வசனம் சொல்லுகிறது. நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அங்க ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆபிரகாம் சொல்லி போனாரு, கடைசியா அவர் மகன் அவர் பலி செலுத்த ஆண்டவர் விடல, அவனை கொண்டுதான், அந்த ஈசாக்க வச்சுதான் அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆம்பரியமானவர்களே, நீங்களும் கூட உங்க சூழ்நிலைகளை பார்த்து வீணான காரியங்களை, வீணான வார்த்தைகளை விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நல்ல வார்த்தைகளை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும், ஆசீர்வாதம் தங்கும். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, உம்முடைய ஜனங்கள் நல்ல ஆரோக்கியம் உள்ள வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை, ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நல்ல வார்த்தைகளை பேசட்டும். ஆண்டவரே, கடனில் இருந்தாலும் இந்த கடனை கட்டி முடிக்க என் கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று சொல்லட்டும். ஆண்டவரே, திருமண காரியங்கள் தள்ளி போயிருந்தா ஆண்டவரே, நிச்சயமா என் தேவன் ஏற்ற துணையை கொடுப்பார் என்று நல்ல வார்த்தைகளை பேசட்டும். ஆண்டவரே, வேலை கிடைக்கல முறுமுறுக்காதபடிக்கு நிச்சயமா என்னை படைத்த தெய்வம் நிச்சயமா எனக்கு வேலையை தருவார் என்று உங்களுடைய ஜனங்கள் பேசட்டும். ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியம் உள்ள வார்த்தைகளை பேசி, நல்ல வார்த்தைகளை பேசி ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து சாட்சியாய் உமக்கென்று வாழ தேவரீர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நல்ல வார்த்தைகளை, உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் தேவையோ அந்த தேவையான ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.